வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அர்த்தவச்செல்வம். எதிர்வரும் 27ஆம் திகதி சித்திரை மாத அமாவாசை விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 27ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாத அமாவாசை விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம சிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/4/2025 சித்திரை மாதம் 14ஆம் நாள் அன்றைய தினம் இந்த சித்திரை மாதத்து அமாவாசை. இந்த மாதங்கள் தோறும் அமாவாசை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அமாவாசை 15வது நாள் பௌர்ணமி பூரணை, அடுத்து 15வது நாள் அமாவாசை. எனவே இந்த மாதத்துக்கு ஒரு முறை இந்த அமாவாசை திதி, இது பிதிர்களுடைய விரத அனுஷ்டானங்களுக்கு ஒரு முக்கியமானது. நமக்கு அப்பா அல்லது அம்மா இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதமாக இருந்து தர்ப்பணங்கள் செய்து கொள்ளுவது, மோட்ச தீபங்கள் ஏற்றி வைப்பது, ஆலயங்களிலே சென்று மோட்ச அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொள்ளுவது, அது மட்டுமல்லாமல் இந்த பசுக்களுக்கு, வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு உணவை கொடுப்பது, ஒரு பிடி புல்லை எடுத்து கொடுப்பது, அகத்திக்கீரை எடுத்து கொடுப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலும், இந்த அப்பாவோ அல்லது அம்மாவோ நமக்கு இல்லை என்றால் விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். இப்போ நமக்கு அம்மா இல்லை, அப்பா இருக்கிறார் என்றால் அப்பா அந்த தர்ப்பணங்களை செய்து கொள்வார். அப்பா இருக்கின்ற பொழுது ஆண் பிள்ளைகள் கூட அந்த தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்பா செய்து கொள்ளணும். அப்பா இல்லாதவர்கள், அம்மா இருக்கிறார் அப்பா இல்லை என்றால் ஆண் பிள்ளைகள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பாவும் அம்மாவும் இல்லாதவர்கள் இந்த தாய் தந்தையர்களை எண்ணி விரதமிருந்து இவ்வாறு தர்ப்பணங்கள் செய்து அப்பா வயசிலே அம்மா வயசிலே உள்ளவர்களுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள், ஒரு வேஷ்டியோ ஒரு சேலையோ கொடுக்கக்கூடியவர், அதுவும் கொடுக்கலாம். அல்லது ஒருவேளை உணவை கொடுக்கலாம். இவையெல்லாம் எது நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்கின்ற பொழுதிலும், வீட்டிலே அவர்களுடைய புகைப்படங்கள் இருந்தால் அவற்றை எல்லாம் எடுத்து மஞ்சள் நீரினாலே துடைத்து பொட்டு வைத்து சாம்பிராணி தூபமிட்டு ஒரு 5 நிமிடங்கள் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையர்களை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது, பசுவுக்கு உணவை கொடுப்பது, இவ்வாறான காரியங்களை செய்கின்ற பொழுது வீட்டிலே குடும்பத்திலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி பொங்கும். எனவே நாமும் இந்த அமாவாசையிலே விரதமிருந்து அப்பா அம்மா இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்து இறை பிரார்த்தனை ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.